கர்த்தர் மோசேயை கொண்டு இஸ்ரவேலரோடு பேசும்போது சொல்லுகிறார். யாத்திராகமம் 23வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை வாசியுங்கள். என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெரிசியரும் கானானியரும் ஏவியரும் எபூசியரும் இங்க இருக்கிற வெண்கல கதவுகளும் இருப்பு தாழ்பாளும் என்பது இவர்களே. எமோரியர், ஏத்தியர், பெரிசியர், கானானியர், ஏவியர், எபூசியர். இவர்களுக்கான கானான சுத்தி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்ப இந்த தடையை தாண்டி இவங்க போகணும். இவங்களுக்கு இது சாத்தியமான்னு கேட்டா பெரிய கொஸ்டின் மார்க். அதனால கர்த்தர் என்ன செய்கிறார்? என் தூதனானவர் உனக்கு முன் சென்று. வேதத்துல தூதனானவர் என்று வருகிற இடத்தை நீங்கள் உற்று பார்த்தால் தெரியும். அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் முன் சென்று அந்த இடத்துக்கு உங்களை நடத்தி கொண்டு போவார். அடுத்த வார்த்தை, அவர்களை நான் அதம் பண்ணுவேன். நீ அதை நினைச்சு ஒரி பண்ணாத அப்படின்ட்டார். சொல்லிட்டு நீங்க அந்த வசனம் முன்ன பின்ன இருக்கும், நான் அந்த ஆர்டர்ல சொல்றேன். சொல்லிட்டு அந்த 21வது வசனத்துல கர்த்தர் சொல்லுவார், நீ என்ன பண்ணணும் தெரியுமா? அவர் சமூகத்தில் எச்சரிக்கையா இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு. அடுத்த வார்த்தையை பாருங்க, அவரை என்ன பண்ணிராத, அவரை கோபப்படுத்திராத. அவர் உங்கிட்ட வரதே எப்படி வரார் தெரியுமா? நான் சாந்தமும். அப்படி அவரை நீ என்ன பண்ணிராத தெரியுமா? கோபப்படுத்திராத. ஆண்டவரை அவருடையவங்க கோபப்படுத்துறது அவருடைய எப்படி மாறும் தெரியுமா? முதல்ல அது வருத்தமா மாறும், அப்புறம் அது கண்ணீரா மாறும், அதுக்கப்புறம் எப்படி மாறும் தெரியுமா? கோபமா மாறும். இதான் ரொம்ப முக்கியம். அவர் போறார், சொல்லி தான் கூட்டிட்டு போறார். ஏத்தியர், பெரிசியர், காண இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு வேவு பார்க்கிறவங்க பார்க்கறதுக்கு முன்னாடி கர்த்தர் சொல்லிட்டார். அப்ப ஏன் முன்னாடி என்ன நன்மை இருக்குன்னு அவருக்கு தெரியும். அந்த நன்மையை சுத்தி எவ்வளவு தடை இருக்குன்னு அவருக்கு தெரியும். அவர் சொல்ல அதை நான் பார்த்துக்கிறேங்கிறார். நீ கானான பாரு, கானான சுத்தி இருக்கிறத நான் பார்த்துக்கிறேன்டார். ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார். சொல்லிட்டு சொல்ல அவர் கோபப்படுத்திராத சொல்லிட்டு போறாங்க.